தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை விலைக்கு வாங்க முடியாது, யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம் என நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் தவிக தலைவர் விஜய் உறுதிமொழி. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கின்ற போர். தமிழ்நாடுதான் விஜய், விஜய்தான் தமிழ்நாடு என தவிக தலைவர் விஜய் பேச்சு. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ, டெல்லி, இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். மக்களை நேசிக்கும் விஜய் வேண்டுமா, மக்கள் விரோத ஸ்டாலின் வேண்டுமா? விஜயை நம்புகிறீர்களா, ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா எனவும் விஜய் கேள்வி. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? Proof. This is the proof. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சியில்தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம். ஒன்றுக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் அல்ல என விஜய் கடும் விமர்சனம். சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான், கரெக்ட். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. தமிழக அரசியலில் சீரியஸாக போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது சிலர் காமெடி செய்கிறார்கள். காமெடியன்களுக்கு இங்கு இடமில்லை பாஸ் என அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய். இந்த வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குரல் கொடுக்கறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். அண்ணா அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்கினாலும் சீட் வழங்க விடுகிறது திமுக. ஊழலில் சேர்த்த பணத்தை பங்கு வைத்து திமுக கூட்டணி சேர்ப்பதாகவும் விஜய் கடும் தாக்கு. அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து, அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தன் மீது பழி போட்டது ஏன் என தவிக தலைவர் விஜய் ஆவேசம்.
பரப்புரை நடத்த அனுமதி கொடுக்காதது ஏன் எனவும் ஆதங்கம். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், கல்வி மருத்துவம் தரமானதாக வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்ட தாவேகா தலைவர் விஜய். சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. கல்விதான் கடவுள் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். கல்வி எனும் கடவுள்தான் வாழ்வில் உங்களுக்கு நிறைய கொடுக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. என் பாசத்திற்குரிய மாணவர்களுக்கு நான் சொல்றது, கல்விதான் கடவுள். கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் நான் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி திறப்பு. கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு கல்லூரியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பேப்பர் மில் சாலை மற்றும் ரேட்டேரி சந்திப்பில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தையும் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அளவுக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இல்லை. அனைத்து நலத்திட்டங்களுக்கான மாடலாக கொளத்தூர் தொகுதி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். முழுக்க பின்பற்றக்கூடிய மாடலா நம்ம திராவிட மாடல் இருக்குன்னா, அந்த திராவிட மாடல் அரசினுடைய மாடல் தொகுதியா இருப்பது என்ன தொகுதி தெரியுமா? நம்முடைய கொளத்தூர். இது ஒரு மாடல் தொகுதியா இருக்கு. எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற தொகுதியா கொளத்தூரை இன்றைக்கு நம்ம வளர்த்து எடுத்திருக்கோம். தன்னை பார்த்து பாஜக முரட்டு அடிமை என்று கூறும் உதயநிதி அவரது தாத்தாவை என்னவென்று சொல்வார் என எடப்பாடி பழனிசாமி காட்டம். தன் தாத்தா கருணாநிதியை நேரடியாக விமர்சிக்க முடியாமல் என் பெயரை குறிப்பிட்டு தன் தாத்தாவை பற்றி பேசுகிறாரா எனவும் ஆவேசம். வாரிசு அரசியலை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக மக்கள் வீழ்த்திடப் போகும் தேர்தல் இது என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். உலகின் பணக்கார குடும்பங்களுள் ஒன்றாக இருக்கும் ஸ்டாலின் குடும்பத்தின் ஆட்சி தேவையா எனவும் கேள்வி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 12 தொகுதிகள் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட்டு கேட்கும் மதிமுக. வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில்தான் மதிமுக போட்டியிடும். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக பேச்சுவார்த்தை குழு பேட்டி.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு. இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்திலேயே மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும். அதையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே வரும் 27ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இன்று பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் திடீர் மாற்றம். கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமாக நடைபெற்று வரும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மகளிருக்கு அரசியல் அதிகாரத்தை முதலமைச்சர் தருவார் என நம்புவதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. அவங்களுடைய கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு சமூக அங்கீகாரத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் அங்கீகாரத்தையும் பெண்களுக்காக தருவார்கள். வரும் 26ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வரவுள்ளதாக தகவல். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, கூட்டணி ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் 12 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மீனவர்கள் கோரிக்கை. ஆலங்குளத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் அரசு பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல் மழை நீர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதி. சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் திடீரென பயங்கர சத்தத்துடன் நில அதிர்வு. அலறி அடித்துக் கொண்டு வீடுகளில் இருந்து வெளியேறிய வீதிகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,18,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழப்பு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நாளை வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.